வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஒருங்கிணைந்த அதிமுக செங்கோட்டையின் புதிய அறிவிப்பு, அதிர்ச்சியில் எடப்பாடி. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் செயல்படக்கூடிய சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவர்களெல்லாம் ஒன்று சேர வேண்டும் அதிமுகவில் என்று நம்முடைய செங்கோட்டையின் தரப்பில் இருக்கிறவர்கள் சொல்லியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏனென்றால் இவர்கள் இருந்தால்தான் அதிமுகவில் பெரும் விதத்தில் தென்மண்டலத்தில் ஆதரவு பெருகும் என்பதனை பார்த்தீங்கன்னா கணிச்சமாக சுட்டி காட்டியிருக்கிறாராம். அதற்கான காரணம் என்று பார்க்கும் பொழுது பெரும்பாலான இடங்களில் அதாவது வட மாவட்டங்களிலும் கொங்கு மண்டலங்களிலும் மட்டுமே ஆதரவு வைத்து கொண்டிருக்கும் எடப்பாடி தென் மண்டலத்தில் ஆதரவு பெருசாக சொல்லும் வகையில் இல்லை என்பதுதான் ஒரு யதார்த்தமாக பார்க்கப்படுகிறது. அதற்கு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு தான் அங்கு இருக்கிறது. ஆகையால் அவர்களை கட்சியில் மீண்டும் இணைத்தால் மட்டுமே நாம் மீண்டும் ஒரு பெரும் விதத்தில் ஆட்சி அமைக்கப்பட வேண்டும். அதாவது கடந்த ஆட்சியின் பொழுது 3.5% பெற்றிருந்தோம். அது தற்போது மீண்டும் வேண்டும் என்றால் கண்டிப்பாக நாம் ஒன்றிணைந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும் என்பதனை செங்கோட்டையின் தரப்பிலிருந்து கூறப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அதற்கு எடப்பாடி ஒத்து போவாரா, அதுக்கு பார்த்தீங்கன்னா உறுதுணையாக இருப்பாரா, செயல்படுத்துவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் தெரியாமல் இருக்கிறது. ஏனென்றால் எடப்பாடி பொறுப்பேற்று பொதுச் செயலாளர் ஆகின பிறகு ஒரு தேர்தலிலும் பெரும்பான்மையுடன் வெற்றி படைக்கவில்லை என்பதுதான் ஒரு யதார்த்தமாக பார்க்கப்படுகிறது. மேலும் என்னதான் தலைமை சொல்வதை தொண்டர்கள் கேட்டாலும் தொண்டர்கள் சொல்வதை தலைமை ஒரு துளியாவது கேட்கப்பட வேண்டும். ஏனென்றால் தொண்டர்கள் சொல்வது என்னவென்றால் தலைமையை மாற்றப்பட வேண்டும், இல்லை மாற்றி அமைக்கப்பட வேண்டும், பெரும் விதத்தில் அனைவரும் ஒன்று திரண்டு தலைமையை செய்ய வேண்டும் அப்படின்னு நிறைய விதமான தரப்புல பார்த்தீங்கன்னா தொண்டர்களும் நிர்வாகிகளும் மாஞ்சிக்களும் அமைச்சர்களும் எல்லாரும் ஒருத்தராக சொல்லிட்டு வராங்க. அதனை எடப்பாடி கேட்டு செயல்பட்டு அறிந்து புரிந்து செயல்பட்டா ஓகே. இல்லை அப்படி இப்படின்னு அவருடைய பிடிவாதத்திலே அவர் நிற்கிறதுனால கொஞ்சம் அப்படி இப்படி என்று பார்த்தீங்கன்னா அதிமுக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இதனால தொடர்ந்து வீழ்ச்சிகளை சந்தித்து வரும் நிலையில் அதாவது இன்னும் 5 நாட்கள் இருக்கக்கூடிய ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வெளியாக கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழல்ல அதிலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இடங்களில் கணிச்சமான வாக்குகள் வருவதே சந்தேகம்தான் அப்படின்ற சொல்லும் அளவிற்கு பார்த்தீங்கன்னா அதிமுக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒருபுறம் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழலில் அதிமுக பெரும்பான்மையை தற்பொழுது செயல்படுத்துமா, இல்லை என்ன நடக்கப் போகிறது, கள நிலவரங்கள் என்னவாக மாறப்போகிறது அப்படின்ற மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் அனைத்தும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் இந்த ஒரு சூழலில் அதிமுகவில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன், வேலுமணி, ஒரு சில முக்கிய புள்ளிகள் எல்லாருமே தற்போது அதிமுகவில் தலைமையும் 2026 ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக தீவிர முயற்சியிலும் அதற்கான செயல்பாட்டிலும் ஈடுபட்டு கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது அரசியல் வட்டாரங்களில் சொல்லப்படுகிறது, பேசப்பட்டு கொண்டு வருவது. இதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதற்கான முடிவும் தீர்வையும் எடப்பாடி கூடிய விரைவில் எடுக்க வேண்டும் என்பதே அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அனைவரும் ஒன்றிணைந்தால் நன்றாக தான் இருக்கும். சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு அதிமுகவில் ஒன்றுபட்டால் வென்று விடலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அது நடக்க போதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இது போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளும் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.